T20 வேர்ல்ட் கப்பில் இவர் எடுத்திருக்கீங்க, ஆனால் இவர் எடுக்கல, இவர் ஏன் எடுத்தீங்க, இவருக்கு பதில் இவர் எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு சில கொஷின்லாம் உங்கள் மனசில் இருக்கும். அதை பற்றி முழுசாக ஒரு அலசல் தான் நம்ம சேனல் சார்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகரகர் இவங்க 2 பேர் வந்து ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட லிஸ்ட், அதாவது T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியாவோட ஸ்குவாடில் இருக்க 15 பேர் அவங்கள பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பிளேயர் இருக்காங்களா, அவங்களுடைய கரியர், அவங்க என்னென்ன மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் நம்மளுடைய சேனல் சார்பாக பார்த்துக்கலாம். அதாவது என்னுடைய கருத்தை வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் இறங்குவாங்க நான் நினைக்கிறேன். அதனால ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரிஸ், அதாவது நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இப்போ கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது மும்பைக்கு எதிராக வந்து ஒரு செஞ்சுரி அடித்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ஒரு ஆஃப் செஞ்சுரி பண்ணார். ஸோ 714 பாயிண்ட்ஸ் T20 பேட்டிங் ரேங்கிங்லேயும் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டர் வேறு. நம்ம ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைனலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக லாஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட லெஃப்ட் ஹேண்டரே இல்லை. சொல்லப்போனால் இஷான் கிஷன் இருந்தோம். என்ன நடந்ததுன்னா அதான் கன்சிடென்ட்டாக தொடர்ந்து கண்டினியூவாக 10 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து பிளேயிங் லெவலையும் மாற்றலை. சுப்மன் கில் தான் ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் இறங்கினார். நம்மக்கிட்ட லெஃப்ட் ஹேண்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான் அவர் வந்து ஃபினிஷிங் ரோல். ஸோ அதனால் நம்மக்கிட்ட அதே பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டில் ஆஸ்திரேலியா வந்து டிராவிஸ் ஹெட் தான் அடித்தார். அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ இந்த வாட்டி ஜெய்ஸ்வால் இருக்கிறது கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா. அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல, கேப்டன்சியில் பயங்கரம். ஏன்னா வந்து T20 வேர்ல்ட் கப்பு இப்போ நெருங்கின டைமில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார். அதுக்கப்புறம் ஓடியில் தொடர்ந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சு ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தார் நம்ம இந்தியன் டீமை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பையும் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவருடைய கேப்டன்சி வந்து தப்பே சொல்ல முடியாது. இந்த ஐபிஎல்லையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே அகைன்ஸ்ட் ஒரு செஞ்சுரி அடித்தார். T20 கரியரில் பார்த்தீங்கன்னா 11,000 ரன்களுக்கு மேலே இருக்குது. T20 இன்டர்நேஷனல் கரியரில் 3,000 ரன்களுக்கு மேலே வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கரியரில் 139 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ரோஹித் சர்மா மேலேயே எந்த ஒரு குற்றமும் இல்லை. நல்லா பர்ஃபார்மன்ஸ் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து இந்த வாட்டி வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெறியில் இருக்கார். ஓகே, ஓப்பனிங் ஓரளவுக்கு பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலியை பற்றி சொல்லவே வேணாம். ஐசிசி ஈவெண்ட்னா விராட் கோலி இல்லாமல் ஒரு மேட்சை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அகைன்ஸ்டாக T20 வேர்ல்ட் கப் டைமில் ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பயங்கரமான மேட்ச் அது. ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 137 ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது அவர்கிட்ட. ஒன்றும் பிரச்சனை இல்லை. T20 இன்டர்நேஷனல் கரியரில் பார்த்தீங்கன்னா 4,000 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? மொத்தமாக T20 அவருடைய ரன்களை பார்க்கும்போது 12,000 ரன்களுக்கு மேலே இருக்குது அவர்கிட்ட. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விராட் கோலி கிட்ட. T20 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா 2014 பார்த்தீங்கன்னா 319 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2016 பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் T20 வேர்ல்ட் கப்பில் அவர் வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் 2024, அதாவது இந்த ஐபிஎல்லில் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட கொஞ்சம் கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜுரிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அதனால் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ வேர்ல்ட் கப்லையும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அவரால் பண்ண முடியல ஓடிஐ கரியரில். பட் ஆனால் T20 பேட்டிங் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்கார். 861 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக T20 சீரிஸ் நடந்தது. அதுலேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த சீசன் கொஞ்சம் அவருக்கு ஐபிஎல் சீசனும் கொஞ்சம் சுமாராக தான் ஆரம்பிச்சிருக்கு. கம்பல்சரி அதாவது இந்த T20 வேர்ல்ட் கப்பில் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் தான் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே, அயர்லாந்து அப்படி போன்ற டீமுக்கு எதிராக வந்து நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருந்தாலும் முக்கியமான டைமில் வந்து அவர் அதிகபட்சமாக நிரூபித்து காட்டல அவரை. ஸோ அதனால் இந்த வாட்டி அவர் கம்பல்சரி அடிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தான் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டை பற்றி பார்க்கலாம். ரிஷப் பண்ட் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனு, நல்ல ஆம் பவர் கொண்டவர். ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் கம்பல்சரி அவரை நம்ம மிஸ் பண்ணோம். நல்ல பயங்கரமான பேட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஐபிஎல் இந்த வருஷம் ஐபிஎல், அதாவது 2024 ஐபிஎல்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவரை பற்றி குறை சொல்லவே முடியாது. மிடில் ஆர்டர்லையும் நல்லா இறங்கி பயங்கரமாக அடிக்கக்கூடியவர் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். ஆர்ஆருடைய கேப்டன்சி பயங்கரமான கேப்டன்சிங்க. டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. எல்எஸ்சிக்கு எதிராகவும் 74 ரன்ஸ் அடித்தார். டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் இந்த வருஷம். சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு எதிராகவும் இந்தியாவுக்காக ஆடும்பொழுது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவரை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சஞ்சு சாம்சனும் அதாவது மிடில் ஆர்டர்லையும் ஆடக்கூடியவர். தேவையான அதாவது 4-5 அந்த மாதிரி மாற்றி அவர் ஆட வைக்கலாம். ஸோ அதனால் சஞ்சு சாம்சன் மேலே எந்த தப்பு இல்லை. அவரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள ஹர்திக் பாண்டியா. இந்த சீசன் ரொம்ப 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 சுமாருங்க. இந்த வாட்டி அவர்கிட்ட என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாவது எம்ஐ டீமில் வந்து சின்ன சின்ன பிளேயர்ஸோடைய இஷ்யூ, கேப்டன்சி ப்ரெஷர் வேறு. பட் ஆனால் செம்ம பிளேயருங்க அவர்.
அது மட்டும் இல்லாமல் T20 ஆல்ரவுண்டர் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா ஏஷியா கப் பாகிஸ்தானுக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்கும் T20 ஃபார்மெட்டான ஏஷியா கப்பில் வந்து ஒரு தடவை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. தினேஷ் கார்த்திக்கும் அவருக்கும் லாஸ்ட்டில் வந்து ரெண்டு பாலுக்கும் 3 பாலுக்கும் வந்து 6 அடிக்க மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த டைமில் அடித்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக அவர் தான் ரன் அடித்தார். பயங்கரமான ஒரு பிளேயர் ஹர்திக் பாண்டியா. அவர் இல்லாமல் நம்ம பார்க்கவே முடியாது சொல்ல போனால். நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர். பட் இருந்தாலும் இந்த ஐபிஎல் சீசன் கொஞ்சம் அவர் சுமாராக தான் அமைஞ்சிருக்கு. அவரும் நல்ல பிளேயர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே. இவர் இல்லைனா வந்து சிஎஸ்கேவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த சீசன் அமைஞ்சிட்ருக்கு. இந்த விஷயம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சிவம் துபே. ஸ்பின்னர்ஸை குறிப்பாக அடித்து ஆடக்கூடியவர். 145 ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது இவர்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இவர் நல்ல ஒரு பிளேயர் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி நடந்த T20 சீரிஸ்லேயே வந்து இந்தியாவுக்காக விளையாடும் போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் சிவம் துபேவே நல்ல ஒரு அடித்து ஆடக்கூடிய பிளேயர் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவர் வந்து ரவீந்திர ஜடேஜா. ஃபீல்டிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர். பட் இருந்தாலும் இந்த ஐபிஎல் சீசன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. எக்கனாமிக்காக பவுலிங் போட்டிருக்காரு. சொல்லப்போனால் அந்த பஞ்சாப் போட்டியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. T20ஸில் பார்த்தீங்கன்னா 3000 ரன்களுக்கு மேலேயும் அவர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர்கிட்ட. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்தாரு சிஎஸ்கேக்காக. அதனால் அவர்கிட்டயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் தாங்க பவர் பிளேலேயே வந்து பவுலிங் போடக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குது, எபிலிட்டி இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரும். அது மட்டும் இல்லாமல் 2024 இந்த ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பேட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர் வேறு. 660 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு T20 ரேங்கிங் பவுலிங்கில். ஸோ அதனால் அக்ஷர் பட்டேலை நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது. நல்ல ஒரு பிளேயர் தான். அடுத்து குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ஓடிய வேர்ல்டு கப்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. குல்தீப் யாதவ் வந்து நம்ம தப்பே சொல்ல முடியாது. குல்தீப் யாதவையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூகுளி பந்துகள்லாம் பயங்கரமாக வீசக்கூடியவர். பேட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்கனாமிக்கலாக போடுவார். 6.74 எக்கனாமிக்கல் அவர்கிட்ட இருக்குது. அதனால் குல்தீப் யாதவ் வந்து நல்ல ஒரு ஸ்பின்னர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திர சகல் லாங் டைம் T20 ஃபார்மெட்டுக்கு வந்து திரும்பியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து T20 ஃபார்மெட்டுக்கு வந்து திரும்பியிருக்காரு. இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்திலே ஆர்சிபியாக விளையாடும்போது நல்லா எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு. எப்படி விக்கெட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. T20 இன்டர்நேஷனல் கரியரில் பார்த்தீங்கன்னா 96 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. T20ஸில் பார்த்தீங்கன்னா 349 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மொத்தமாக. ஸோ அதனால் அவர்கிட்ட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரே வந்து நம்ம தப்பான பிளேயர்னு சொல்லவே முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங். வைட் ஏக்கர் அதிகமாக வீசக்கூடியவர். இந்த T20 ஃபார்மெட்டான ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் கன்சிடரேஷன் பண்ணியிருக்காரு. எக்கனாமிக்கலாக போடக்கூடியவர் தான். பட் இருந்தாலும் வைட் ஏக்கர் அதிகமாக போடுவார். வைட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வீசுவார். T20ஸில் பார்த்தீங்கன்னா 158 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்டர்நேஷனல் கரியரில் 62 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யாக்கர்ஸில் வந்து கிங் அவர். அதனால் வந்து நம்ம பும்ரா இல்லாமல் ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை நம்மளும் பார்க்கவே முடியாது தான். ஸோ நல்ல பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர். 3 ஃபார்மெட்லேயும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பந்து வீசக்கூடியவருங்க. டெஸ்ட் ஃபார்மெட் இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, ஓடிஐ இருந்தாலும் சரி, பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர். ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப்பும் அவர் வச்சுருக்காரு. எவ்ரி பால் விக்கெட் டேக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான் பும்ராவும். பும்ராவை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் பும்ரா கம்பல்சரி ஸ்குவாடில் இருப்பாருன்னு எனக்கு ஆல்ரெடி முன்னாடி தெரிஞ்ச விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். 2024 இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணலை. ஆனால் ஓடிஐ வேர்ல்டு கப்லேயும் சரி, ஆசிய கோப்பை ஏஷியா கப்லேயும் சரி, ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டாக பயங்கரமான ரெக்கார்டு இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 100 ரன்களுக்குள்ளேயே சுருட்டக்கூடியவர். ஸோ அதனால் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக மட்டுமே இந்தியா விளையாட போகிற போட்டிக்காக சிராஜை கொண்டு போயிடுறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்காக பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவர்கிட்ட இருந்து. பட் இருந்தாலும் ஐசிசி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இதாங்க ஸ்குவாடு. எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளேயர்ஸ் தான் ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ரிசர்வ் பிளேயர்ஸ்ட்டை பார்க்கும்பொழுது சுப்மன் கில்லை எடுத்திருக்காங்க. சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா அவரும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக வச்சு விளையாடக்கூடியவர் தான். T20ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்நேஷனல் கரியரில் பார்த்தீங்கன்னா 147 ஸ்ட்ரைக் ரேட் அவர்கிட்ட இருக்குது. இந்த ஐபிஎல்லில் சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஒருவேளை கேப்டன்சி ப்ரெஷர் அப்படியே கூட இருக்கலாம். அதனால் அவருடைய ஆட்டம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல தடைப்பட்டிருக்கும். பல பேர் கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா சுப்மன் கில்லுக்கு பதிலாக ஒரு ருத்ராஜ் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆரஞ்சு கேப்பில் வந்து அவரும் வந்து உள்ளே வந்தார். ஸோ அதனால் ருத்ராஜ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட்னால ஒரு வேளை எடுக்காமல் இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 147 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ருத்ராஜ் கேக்வாட் 140 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடும் சூழ்நிலைக்கேற்ப விளையாடக்கூடியவர் தான். பட் இருந்தாலும் அவர் எடுக்காது ஏன்னு தெரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க. சுப்மன் கில்லும் நல்லா அடித்து ஆடக்கூடிய பிளேயர் தான்.
ஏன்னா நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, எல்லாமே டீம் செலெக்ஷன் தான். அவங்களுக்கு தெரியும் யார் யார் எடுக்கணும், யார் யார் எடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி. பட் இருந்தாலும் சுப்மன் கில் வந்து ஓடிய வேர்ல்ட் கப்லேயே அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஒரு சில போட்டிகளில். அப்படியே பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் சவுத் ஆஃப்ரிக்கா டூர்லேயே பார்த்தோம், செம்ம பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. பட் இருந்தாலும் இந்த 2024 ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா வந்து கேகே அவருடைய ஓப்பனர்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க ஆட்டத்தை. ஸோ அதனால் அவருக்கு அதிகபட்சமாக இந்த வாட்டி ஐபிஎல்ல சான்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் அவர் கிடைச்சதுனால நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பட் ஆனால் அவர் வந்து ரிசர்வ் பிளேலிஸ்ட்டில் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் அண்ட் கலீல் அகமது, இவங்க 2 பேர். ஸோ இங்கே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு நடராஜனை ஏன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை ரிசர்வ் பிளேலிஸ்ட்டாச்சும் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கலீல் அகமதும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. அதனால் ஒருவேளை அங்கே இருக்கிற பிச்சுக்கு தன்மை, அதாவது அங்கே இருக்க பிச்சு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தன்மைக்காக தான் இவங்களையும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, நம்மளுடைய கையில் எதுவும் இல்லை, எல்லாமே வந்து டீம் செலெக்ஷன் தான். பட் அங்கே என்ன மாதிரி சூழல் அங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இருந்தாலும் நடராஜன் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல்ல பண்ணியிருக்காரு. பர்பிள் கேப், அதாவது பும்ராவுக்கு ஈக்குவலாக ஒரு யாக்கர் வீசக்கூடியவர் பார்த்திங்கன்னா நம்ம நடராஜன் கம்பல்சரி வீசுவார். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் அவர் எடுக்கலை அப்படின்றது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ இருந்தாலும் எது வேணால் நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். இந்தியா இந்த வாட்டி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மாவும் மிஸ்டர் அஜித் அகரகரும் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த கேள்வியும் பதிலையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேஎல் ராகுலை ஏன் வந்து எடுக்கலை அப்படின்ற கேள்விக்கு வந்து நம்மளுடைய தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகரகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான் ஆடி வருகிறாரு. T20 உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மிடில் ஆர்டரில் தான் பேட்ஸ்மேன் தேவை, அதனால தான் வந்து நாங்கள் சஞ்சு சாம்சனும் ரிஷப் பண்ட் தேர்வு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்களுக்கு வந்து யார் வந்து சிறந்தவங்க அப்படின்றது எங்களுக்கு முக்கியம் கிடையாது, எந்த இடத்துல வந்து விளையாடுறாங்களோ அப்படின்றத மட்டும் தான் எங்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து மாற்று வீரரே கிடையாது. அதாவது ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து எந்த வீரர் வந்து அவருக்கு அந்த இடத்துல வந்து விளையாடுறதுக்கு மாற்று வீரரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு T20 உலகக்கோப்பைக்காக பேசும்பொழுது ப்ரெஸ் மீட்டில் கேட்ட கேள்விக்கு வந்து நம்மளோட அஜித் அகரகர் வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், சஹல் என 4 சுழற்பந்து வீச்சாளர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க T20 வேர்ல்ட் கப்புக்கு நம்ம இந்தியா வந்து. ஸோ அதனால் வந்து 4 சுழற்பந்து வீச்சாளர்கள் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா கிட்ட கேள்வி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ரோஹித் சர்மா பதில் சொன்னது என்னன்னா, நான் தான் வந்து 4 சுழற்பந்து வீச்சாளர் வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அதற்கான காரணம் வந்து நான் இங்கே சொல்ல மாட்டேன், அமெரிக்கா சென்ற பிறகு தான் அங்கே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கை வந்து ஏன் வந்து 15 பேர் கொண்ட பட்டியலில் எடுக்காமல் ரிசர்வ் பிளேயில் வச்சிருக்கீங்க, ரிசர்வ் பிளே லிஸ்ட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ரிங்கு சிங்கை வந்து தேர்வு செய்ய முடியாமல் போனது எங்களுக்கு வந்து மிகவும் கஷ்டமாக தான் இருக்குது. ரிங்கு சிங் வந்து எந்த தவறும் பண்ணவில்லை, 2 ஸ்பின்னர்கள் கூடுதலாக தேவை என ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் வந்து ரிசர்வ் பட்டியலில் அவர் சேர்த்துருக்கோம். 15 பேரை தேர்வு செய்தல் அவர் மிகவும் நெருக்கமாக தான் இருந்தார் ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் தான் சுப்மன் கில்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அஜித் அகர்கர் வந்து பதில் அளிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் சொல்லப்போனால் இது ஃபஸ்ட்லேருந்தே நிறைய பேர் வந்து விமர்சித்து வராங்க. அதாவது விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து T20 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சித்தாங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய T20 வேர்ல்ட் கப் கேப்டன் நம்மளுடைய ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இந்த ஐபிஎல் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, ஸோ அதனால் இது தேவையில்லாத கேள்வி, அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நம்மளுடைய நடராஜனை எடுக்காததை பற்றி யாருமே வந்து எந்த ஒரு கேள்வியும் அங்கே கேட்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேட்டிருந்தாங்கன்னா நிறைய வந்து நியூஸ் வெளியே வந்திருக்கும். பட் அதை பற்றின எந்த ஒரு செய்தியும் வரல. பட் இருந்தாலும் தமிழ்நாடு சார்பாக எத்தனை பேர் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பத்ரிநாத் அண்ணாவும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற பிளேயர்ஸை காட்டிலும் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்து டபுள் மடங்காக எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அப்போ கூட அப்படி போட்டு ஆகணுமா, போட்டால் தான் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பத்ரிநாத் அண்ணாவும் வந்து சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கேவுடைய முன்னாள் வீரர் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் சரத்குமார் அவர்களும் வந்து அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, T20 உலகக்கோப்பை பார்த்தீங்கன்னா நடராஜன் எடுக்காது வந்து வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுடைய பெஸ்ட் பிளேயர் வாட்ஸனும் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நல்ல யாக்கர் பந்துகளை வீசக்கூடிய நடராஜனை வந்து T20 வேர்ல்ட் கப்பில் எடுக்காது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய கருத்தை பற்றி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து T20 வேர்ல்ட் கப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஐசிசி ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க சூழல், அதுக்கப்புறம் வந்து பிளேயருடைய பர்ஃபார்மன்ஸு வெறும் ஐபிஎல்லை மட்டும் வச்சு இல்லாமல் அவங்களுடைய மொத்த கரியர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் எடுக்கிறாங்க. இதை வச்சு தான் அவங்களும் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. T20 வேர்ல்ட் கப்பில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸ் யாருமே எடுக்கல. குறிப்பாக நடராஜன் எடுத்துருக்கலாம், எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. பட் ஏன்னா எடுக்கலை. இதை பற்றி உங்கள் கருத்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.